ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் கடையில் இருக்கவும் அப்போ ஒரு 4 பேர் வராங்க. வந்ததுமே சொல்கிறாங்க, இந்த கடை எங்களுதாகும், அதனால் இந்த கடையை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மாறன் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டு இருக்கவும் என்னமோ அங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ ராகு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கடை அவங்களுக்குள்ள தான், அதனால நம்ம காலி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் அவங்களை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் அவங்க மாறனை தடுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாக நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கும் போது உடனே ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களா என்ன, இப்போ மட்டும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அப்புறமா உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, அதனால கலாட்டா பண்ணாமல் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த கடையை நீங்கள் எங்களுக்கு விற்றுருக்கிறீங்க, அதுக்குள்ளே சைன் எல்லாம் போட்டு பணமும் வாங்கியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இந்த கடை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மாறன் அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க பார்க்குறாங்க. பார்த்தாக்கி ராமச்சந்திரன் கையெழுத்து போட்டிருக்குது தெரியுது. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பாவோட கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ராமச்சந்திரன் வாங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஆமாம், இது என்னுடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லவும், இப்போ மாதிரி நம்புறீங்களா, கடையை எங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ என்னன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஒழுங்கு மரியாதை எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் இதனால என்ன பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இது என்னுடைய கையெழுத்து தான், ஆனால் நான் ஒன்றும் உங்களுக்கு கடையெல்லாம் நான் விற்கலை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா வீரா மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே சில பேர் வந்திருக்கிறாங்க, வந்ததுமே வீட்டை நம்ம அவங்களுக்கு வித்துட்டாதாவும், அதனால வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டது மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டா இங்கே 4-5 பேர் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கவும் அப்போ மாறனோட முகமே மாறவும் அப்போ ராமச்சந்திரனும் ராகவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரிக்கு அங்கேயே பிரச்சனை பண்றாங்களா அப்படிங்கவும் என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாருமே அங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்க பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் நின்னுகிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்காக வீட்டை காலி பண்ண சொல்றீங்க அப்படிங்கும் போது, இந்த வீட்டை தான் நீங்க எங்களுக்கு வித்துட்டீங்களா, அதனால வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க அப்படிங்கும் போது, நாங்க எதுக்காக போகணும், இந்த வீட்டை நீங்க எங்களுக்காக எழுதி கொடுத்துருக்கிறீங்க, அதனால குடும்பத்தோட நீங்க தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கும் போது, இங்க பாருங்க நான் யாருக்கும் விற்கல, நான் யாருக்கும் எழுதியும் கொடுக்கல அப்படிங்கவும் அப்போ விஜயும் உங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த வீட்டை எனக்கு தான் நீங்க எழுதி கொடுத்துருக்கிறீங்க, எனக்காக தான் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த வீடும் கடையும் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் விஜய் அடிக்கிறதுக்காக போகவும் அப்போ வீரா தடுக்கிறாங்க. மாறனை கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கவும், அவ என்ன பேசிட்டு இருக்கிறா பாத்தியா, இவ பேசுறத பார்த்தாக்கி நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும், இங்க பாரு தேவையில்லாம ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, என்ன நேத்தைக்கு இந்த மாதிரிலாம் நீ செஞ்சனால இப்ப பழி வாங்குறதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா என்ன, இவங்களும் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு உனக்காக நடிக்க வந்திருக்காங்களா அப்படிங்கவும், இங்க பாரு காசுக்காக அவங்க நடிக்க எதுக்கு வரணும், உங்க அப்பா தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு, அந்த டாக்குமெண்ட்ல உங்க அப்பா கையெழுத்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க, இங்க பாரு கையெழுத்து என்னமோ எனக்குள்ளதுதான், ஆனா நான் ஒன்றும் உனக்கு வீட்டையும் கடையும் நான் விற்கல, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த குடும்பத்தோட நான் வீட்டை விட்டும் கடையை விட்டு நான் போகணும், ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, நீ தான் என்னமோ பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் தெரியாது, இந்த வீடும் கடையும் எங்களுக்கு தான் சொந்தம், அதனால குடும்பத்தோட இந்த கடையும் வீடையும் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறன் விஜய் அடிக்கிறதுக்காக போகவும் அப்போ வந்திருக்கப்பட்டவங்க சொல்றாங்க, என்னங்க இப்படி எங்க கண் முன்னாடியே அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போறீங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்லை, இங்க பாருங்க ராமச்சந்திரன் சார், நீங்க இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், அப்படி இருக்கும்போது நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது சரியில்லை, அதுவும் உங்கள் பையன் ஒரு பொண்ணை அடிக்கிறதுலாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த கையெழுத்து என்னமோ என்னோடது தான், ஆனால் நான் ஒன்றும் இவங்களுக்கெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்கல, இவ சொல்கிறது எல்லாமே பொய்யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த பத்திரத்தில் உங்களுடைய கையெழுத்து இருக்குது, அப்போ நாங்கள் அதை வச்சு தானே நாங்கள் பேச முடியும் அப்படிங்கவும் உடனே விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த வீடையும் கடையும் எனக்காக வித்துட்டீங்க, அப்படி இருக்கும்போது இப்ப என்னன்னா இப்படிலாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு விஜய் சொல்லவும், எங்க பாரு விஜய் தேவையில்லாம என் கோவத்தை நீ கிளறிட்டு இருக்காத, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கேன்னு நினைக்காத, அதனால பேசாம போயிரு ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க, இங்க பாரு விஜய் உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, நான் வேணா தாரேன், ஆனா அதுக்காக இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நான் எதுக்காக வீட்டையும் கடையும் நான் எதுக்காக உனக்கு நான் விற்கணும்,
அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் இப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு, நானும் வந்து எல்லாரும் பேசுகிறனால பொறுமையாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நானே வந்து இப்போ உனக்கு 2 வச்சிருவோம் பார்த்துக்கோ, வரக்கூடிய கோபத்துக்கு ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, நீங்கள் கொஞ்சம் நியாயமாக பேசுவீங்கன்னு சொல்லி நினச்சேன், நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறது கேளுங்க, உங்களுக்கு வேணால் 2 நாள் அவகாசம் கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் வேறு வாடகை வீடை பார்த்துட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லவும், உடனே விஜயோட அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு விஜய் வாடகைக்கு வீடு பார்க்கணும், அதுதான் நம்ம வீடு அங்கே இருக்குதுல்ல, நம்ம ஏத்தப்பல தானே இருக்கிறோம் வாடகைக்கு, இப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட போகிறோம்ல, அதுக்கப்புறம் இந்த வாடகைக்கு வீட்டை இவங்களே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், இங்கே பாருங்க சித்தி, இப்போ நாங்கள் வந்து எதிர் வீட்டில் தானே வாடகைக்கு இருக்கிறோம், அந்த வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணால் பேசி எடுத்து அந்த வீடை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வீராவுடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய், அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் எங்களை வெறுப்பேற்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களா என்ன, இங்கே பாரு மாறன் நான் அடக்கி வச்சிருக்கிறேன், இல்லைன்னா அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அதனால 2 பேரும் ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிருங்க அப்படிங்கவும், உடனே விஜய் வந்து வந்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கய்யா, நாங்களும் சரி எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் இவங்க எல்லாரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, பேசாமல் இவங்க வீட்டை காலி பண்ணி கொடுக்கலன்னா இவங்க எல்லார் பேர்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு விஜய், தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும், இப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, இப்போ என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, போய் கொடுத்துக்கோ, நாங்களும் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க போற, கொடுத்துக்கோ, நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே இருந்து கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா, ஆமா நீங்க டாக்குமெண்ட்ல நீங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட இருந்து மாறனும் வீராவும் குடும்பத்துல எல்லாரும் கேட்கும் போது, அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்றாங்க, நான் எப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவ என்னமோ பண்ணி அப்பா கிட்ட இருந்து இவ கையெழுத்து வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமாடா நீ சொல்றதுதான் கரெக்ட், மாமா கிட்ட எப்படியோ கையெழுத்து வாங்கியிருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது, இப்ப எப்படி இந்த வீட்டையும் கடையும் நம்ம வீக்கம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிருந்தா எல்லாருமே வந்து ராகவ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கவும், என்ன பண்றதுக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வரவும், உடனே வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தோட எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க வீடையும் கடையும் வந்து அவங்களுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வீட்டையும் கடையும் அவங்களுக்கு தானே கொடுக்கணும், எதுக்காக நீங்கள் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட கேட்கவும், இப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க ஐயா, நான் வந்து வீட்டையும் கடையும் நான் உங்களுக்கு விற்கவும் இல்லை, நான் எழுதி கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த பத்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கையெழுத்தினமோ என்னோட இதுதான், ஆனால் நான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் நான் செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, இந்த கடையும் வீடையும் வந்து எங்களுக்கு வித்தாச்சுது, அப்படி இருந்து போகிறவும் சரி இவங்க சொந்தக்காரங்க தானே சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோமேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து எங்களுடைய ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு போய் இந்த வீடையும் கடையும் வந்து காலி பண்ண சொல்லி நான் கேட்டேன், ஆனால் வந்து அவங்க என்ன அடிக்க வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க மாறன், அவனை வந்து அடிக்க வந்தான், அதுக்கு சாட்சியா இந்த இவங்களே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வேணா கேட்டு பாருங்க, நான் வந்து அவங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவங்க வீடையும் கடையும் வந்து காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வீட்டை இருந்து எப்படி மீட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.